Be the last one out to get this dough. No way, love one of your bucket-headed hoes. No way. ஹே கைஸ், நான் உங்கள் ஃபேட் கிரிப்டோ தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்காயினுடைய சார்ட் அனாலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் நான் பிட்காயின் வந்து 35,000 போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், அதுக்கான ரீசன்ஸ் என்ன லாஜிக்கில் நான் 35,000 போக சான்சஸ் இருக்குது, ஒருவேளை இது போகலனா என்ன நடக்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். ஓகேவா? சரி, முதல்ல பிட்காயினை நான் ஏன் 35,000 போகும் அப்படிங்கிறதுக்கான ரீசனை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். பிட்காயினை நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், பிட்காயின் நல்லா புல்லிஷாக இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் பிட்காயின் சூப்பர் குட், அதில் எந்த விதமான குறையுமே நமக்கு தெரியல, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பிட்காயின். வீக்லி டைம் ஃப்ரேமில் சொல்கிறேன், நல்லா கேளுங்க, நான் சொல்கிறது வீக்லி டைம் ஃப்ரேமில். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிட்காயின் வந்து ஆஸ் ஆஃப் நோ கீழே இந்த பக்கம் இருக்கிற இம்பேலன்ஸை ஃபில் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம இப்போ இருக்கிற இந்த ரீசன்ட் டேஸ்க்கு நடந்த லாஜிக்கை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு இந்த வருஷத்தில். ஃபஸ்ட் இனிஷியலாக பம்ப் ஆகிருக்கு, குட். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கு, இந்த மார்ச் மாதத்தில் வந்து ஒரு சடன் ஃபால், டக்குன்னு வந்து ஒரு ஹெவியான லிக்விட்டியை கிராப் பண்ணியிருக்கு, ஒரு மேசிவ் லிக்விட்டி கிராப் பண்ணி மார்க்கெட் நல்லா புஷ் கொடுத்துச்சு. அதுக்கடுத்து ஒன்ஸ் அகைன் ஒரு இம்பேலன்ஸ் கொடுத்துட்டு அந்த இம்பேலன்ஸ் இப்போது ஹாஃப் வேலே ஃபில் பண்ணிடுச்சு. இம்பேலன்ஸ் ஹாஃப் வேன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு கால் பாகத்திலே ஃபில் பண்ணி பறந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ என்னை பொறுத்தவரை பிட்காயின் இந்த லைனை தாண்டினாலே புல்லிஷ் தான். 28,445 தாண்டினாலே அது புல்லிஷ் தான். இந்த வாரத்தோட க்ளோசிங் வந்து சண்டே வரும். இந்த வாரம் இந்த இதை க்ளோஸ் பண்ணாலே வி ஆர் புல்லிஷ் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 28,447 அப்படிங்கிற ப்ரைஸ் தாண்டி இந்த வாரம் க்ளோஸ் வச்சாலே மார்க்கெட் புல்லிஷ் தான். ஏன் ப்ரோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க புல்லிஷாக, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு லிக்விட் வந்து 2 பாயிண்டில் எடுக்குங்க. நான் என் மென்டர்ஷிப்பில் சொல்லுவேன், லிக்விட் வந்து 2 பாயிண்டில் எடுக்கும். ஒன்று ஒரு ஹையோ லோவோ அந்த பாயிண்டில் லிக்விட்டி எடுக்கும். ஓகேவா? லிக்விட்டி வந்து எப்போவுமே ஒன்று வந்து ஒரு லோ ஸ்விங் பாயிண்ட் எடுக்கும், இல்லைன்னா நடுவில் இந்த மாதிரி இம்பேலன்ஸை ஃபில் பண்ணி லிக்விட்டி எடுக்கும். இந்த மாதிரி இம்பேலன்ஸை ஃபில் பண்ணி லிக்விட் எடுக்கும். 2 டைப். ஒன்று வந்து இது இங்கே பாருங்கள், லோவை தட்டி லிக்விட் எடுத்திருக்கு இந்த கேண்டில், இங்கே இந்த இம்பேலன்ஸை தட்டி லிக்விட் எடுக்குது. ஓகேவா? 2 டைப்பாக தான் லிக்விட் எடுக்கும். ஓகேவா? இந்த லோவை தட்டி லிக்விட் எடுக்கிறது ட்ரேடிங்க்கு இது பரவாயில்லைங்க. ட்ரேடிங்க்கு வந்து எப்போ வேணால் என்ட்ரி எடுத்துக்கலாம். நமக்கு தேவை ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்குதோ அப்போ எடுத்துருவோம், அதான் ட்ரேடிங். ஓகேவா? ட்ரேடிங்க்கு வந்து ஜஸ்ட்டு போகிறோம், எனக்கு என்ட்ரி இங்கே மிஸ் ஆச்சுன்னா எனக்கு என்ட்ரி வந்து இங்கே கிடைக்கும். எனக்கு என்ட்ரி இங்கே மிஸ் ஆச்சுன்னா நான் இங்கே லாங் எடுப்பேன், இல்லை இங்கே கூட லாங் எடுப்பேன். அந்த இடத்துல எனக்கு செட்டப் கிடச்சா நான் அங்கே எடுப்பேன். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படி கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம அந்த அப்ரோச் பண்ண முடியாது. ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும். சார்ட் அனாலிசிஸ் பண்ணாலும் நமக்கு ஏற்ற ஒரு ப்ரெடிக்ஷன், அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் நம்ம எக்ஸ்ட்ரா வைப்போம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். ஓகேங்களா? ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா வீக்லி சார்ட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு பிக்கஸ்ட் இன்டர்னல் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கு. இது இன்டர்னல் லிக்விடிட்டியாக என்ன ப்ரோ அப்படின்னா, அதாவது எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வீட்டில் இருக்கீங்க. ஓகேவா? வீட்டில் இல்லை, இப்போ காலேஜில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை காலேஜோ ஒர்க் ஸ்பேஸில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு லஞ்சு சாப்பிட்ணும், லஞ்சை மறந்து வீட்லேயே வச்சுட்டீங்க. அப்போ எப்படி லஞ்ச் சாப்பிடுவீங்க? அப்போ என்ன பண்ணுவீங்க, நடுவில் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் ஒர்க் ஸ்பேஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கும், அங்கே சாப்பிட்ருவீங்க. கரெக்டாக? அதுதாங்க மார்க்கெட் பண்ணுது. சாப்பாடை மறந்துருச்சு. சாப்பாடு வந்து இங்கே இருக்குது, சாப்பாடு வந்து மேஜரான சாப்பாடு இங்கே இருக்குது, பட் அது வர முடியல. அதனால் நடுவுலேயே என்ன பண்ணிடுச்சு, ஒரு ஹோட்டலில் சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பிடுச்சு. அதுதான் இப்போ பிட்காயின் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்கிறேன்னு. அதுக்கு தேவையான கண்டென்ட் இங்கேயே கிடச்சிருச்சு. ஆஸ் ஆஃப் நோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பிளாக் வந்து உங்களுக்கு இப்போ ஆர்டர் பிளாக்காக வேலை செய்யும். இஃப் ஐம் கரெக்ட், இது வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக்காக வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த பர்டிகுலர் இந்த கேண்டில் மூவ் வந்து உங்களுக்கு ஆர்டர் பிளாக்காக இதுக்கப்புறம் வேலை செய்யலாம். அதாவது மார்க்கெட் இந்த வீக்கில் இங்கே க்ளோஸ் ஆச்சுன்னா இது டேப் அடிச்சுட்டு ஒன்ஸ் அகெயின் 35,000 வரைக்கும் போகலாங்கிற என்னோட ப்ரெடிக்ஷன். நான் எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா பிட்காயினை அரௌண்ட் இந்த ப்ரைஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்.
இதுதான் என்னோட ஆன்டிசிபேட்டிங் ப்ரைஸ். இது வரைக்கும் போகும்னு என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க பிட்காயினுக்கு உள்ள சிம்பிளான டெக்னாலஜிஸ். வீக்லியில் ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கு. உங்களுக்கு கிளியராக சொல்லணும்னா நேற்று என்னோட லைவ் ஸ்ட்ரீமில் அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல லிக்விடிட்டி எடுத்துட்டு சாரி, இது வந்து உங்களுக்கு ஷார்ட் டைம் ஃப்ரேம் தெரியாது. இருங்க, இது வந்து நான் டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். இது போயிட்டு விசிபிலிட்டியில் வீக்லி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும். அந்த செல் ஸ்டாப்ஸ்ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கே செல் ஸ்டாப்ஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் இப்போ மேலே போயிருக்கு. செல்ஸ் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட் இப்போ புஷ் பண்ணியிருக்கு. ஓகே ப்ரோ, அப்போ இதுக்கப்புறம் அப்படியே மேலே போகுமான்னு கேட்டால் இங்கே தாங்க நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. என்ன அப்படின்னா, மார்க்கெட் எப்படி போகும்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அந்த டே பை டேயில் அது எந்த மாதிரி லிக்விடிட்டி எடுக்குதோ அதை வச்சு தான் நம்ம அதோட மூவ்மெண்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகேன் மார்க்கெட்டுக்கு லிக்விடிட்டி வேணும், அது மறுபடியும் ரீபேலன்ஸ் பண்ணணும், எனக்கு லிக்விடிட்டி தேவைன்னா ஒன்ஸ் அகேன் அது இது வரைக்கும் வந்துட்டு போகலாம். அது ப்ரெடிக்டே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நீங்கள் டிசிஎஸ் ஸ்ட்ராட்டஜி இந்த சீசனுக்கு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நான் அதான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா? நான் டிசிஎஸ் ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் சார்ட் பார்த்துல என்ட்ரி எடுக்கல, டைம் பேசிஸில் என்ட்ரி எடுக்கிறேன். இந்த டைமில் இவ்வளோ இறங்கியிருக்கா என்ட்ரி, இந்த டைமில் இவ்வளோ ஏறி இருக்கா என்ட்ரி, இந்த டைமில் இவ்வளோ இறங்கியிருக்கா என்ட்ரி, அந்த மாதிரி தான் என்ட்ரி எடுத்துருக்கேனே தவிர சார்ட்டை பார்த்து பர்டிகுலராக ஆல்ட்டுக்கு என்ட்ரி எடுக்கல. வெறும் பிடிசிக்கு மட்டும் தான் டெக்னிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டேன். என்ன பண்ணியிருக்கு, லிக்விடிட்டியை ஸ்விங்கு பாயிண்டில் எடுக்கிறதுக்கு பதிலாக மிட்வேல லிக்விட் எடுத்துகிட்டு மேலே கிளம்பியிருக்கு. இதுதான். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. எனக்கு தெரிஞ்சு 35,000 வர சான்சஸ் இருக்குது. ஆல்ட்டு வந்து கொஞ்சம் புல்லிஷாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். பிகாஸ் எல்லா ஆல்ட்டுமே மேஜராக கீழே ஹை லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் அங்கே லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணுற இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பெரிய லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கேன். நிறையா ஆல்ட் காயின்ஸ், எக்கச்சக்கமான ஆல்ட்டு பெரிய லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கு. அது முக்கியமாக மேட்டிக்கு நிறையா காயின்ஸு ஹெவியாக லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ என் ப்ரெடிக்ஷன் படி மார்க்கெட் இதுக்கடுத்து நல்லா புல்லிஷாக போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சா என்னுடைய 2024 புல்ரன் மென்டர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.